அனைவருக்கும் வணக்கம். நாம் வசிக்கிற வீடுகளிலும் கோவில் தலங்களிலும் தூபம் காட்டப்படுகிறது. இந்த தூபம் போடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, நம்ம வீட்டில் தூபம் போடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, இந்த தூபத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதற்குரிய அதிர்ஷ்டமான பலன்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தூபம் போடுவதால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோவில்களிலும் வீடுகளிலும் தூபம் போடுவாங்க. அப்படி தூபம் போடும்போது அதனால் வரக்கூடிய புகை வீடுகளில் இருக்கக்கூடிய தீய விஷ ஜந்துக்களை விரட்டிடும். பெரும்பாலும் புகை போட்டாலே கண்ணெரிச்சல் ஏற்படும். நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்துச்சுன்னா நெடி தும்பல் ஏற்படும். அதே போல் தான் மற்ற உயிரினங்களுக்கும். இதுவே நல்ல நறுமணம் உள்ள தூபம் போட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேல், பூரா இது போல் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் வராமல் வெளியே போயிடும். சுமங்கலி பெண்கள் தலை குளிச்சுட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் விளக்குக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டு தூபம் போட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் தர்திரங்கள் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சிறப்பு குறிப்புகள் உள்ளது. இந்த தூபம் போடும்போது பலவிதமான பொருட்களை கொண்டு தூபம் போடுவாங்க. அதாவது மூலிகை சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை சாம்பிராணி கொண்டு தூபம் போடுவாங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பொருட்களை கொண்டு நம்ம தூபம் போடும்போது அதுக்கான தனி மகிமையும் சிறப்பும் உண்டு. ஒன்று நான் பார்ப்போம். சந்தனம் என்பது பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியிலும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி மிகவும் மகிமை வாய்ந்த ஒரு பொருள். இந்த சந்தனத்தை கொண்டு, அதாவது சந்தனக்கட்டையை நல்லா அரைச்சிங்கன்னா பொடியாக வந்துடும். இந்த பொடியை நெருப்பில் போடும்போது புகையாக வரும். இந்த சந்தன தூபம் போடும்போது வீட்டுக்கு நல்ல நறுமணம் கிடைக்கும், வீட்டில் மன நிறைவு ஏற்படும். இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறைவனே நம்ம வீட்டுக்கு இறங்கி வந்துடுவாங்க. அதாவது இறை சக்தி, தெய்வ சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். சந்தன தூபம் போட்டால் ஏற்படக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நம்ம வேண்டியது, நம்ம மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அதாவது சாம்பிராணி போடுதல். பெரும்பாலும் மக்களிடையே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தூபம் போடக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி. அதனாலே இது சாம்பிராணி போடுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாம்பிராணி போடும்போது, அதாவது தூபத்தில் சாம்பிராணி கொண்டு புகையை வீடு முழுவதும் பரப்பும்போது என்ன ஏற்படும் அப்படின்னா, தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும், வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த கண் திருஷ்டி போகும். வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி இதெல்லாம் விளங்குவதற்கு சாம்பிராணி தூபம் போடணும். எந்தெந்த நாட்களில் போடணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு உகந்த நாளில் நீங்கள் தூபம் போடலாம். உங்களுடைய நட்சத்திர நாளன்று தூபம் போடலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தூபம் போடலாம். சாம்பிராணி தூபம் போட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி போகும். தொழில் செய்கிற இடத்தில் தூபம் போட்டிங்கன்னா உங்கள் தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையும். வீட்டில் தூபம் போட்டிங்க அப்படின்னா செல்வம் பெருகும், வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவ்வாது தூபம் போட்டால் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, வீட்டில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், துன்பங்கள் விலகி போயிடும், வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும், நோய்கள் குறையும் அப்படின்றாங்க. ஜவ்வாதை பயன்படுத்தினாலே நல்ல கமகமனு வாசனையாக இருக்கும். அதே போல் இந்த ஜவ்வாதை தூபத்தில் போட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இந்த புகை வீடு முழுவதும் பரவிச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகிலி அப்படின்றது ஒரு தாவரம். அதனுடைய பட்டையோ அதனுடைய இலையோ நல்லா காஞ்சி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் மென்மேலும் பெருகும். மேலும் இந்த தூபத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த தூபத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த மனக்குறை பரிபூர்ணமாக சரியாகி செல்வத்தில் மிகவும் பெரிய செல்வமான குழந்தை செல்வம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகிலி தூபத்தில் மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி குழந்தை பாக்கியத்தை தூண்டுவதற்கான ஒரு மகிமை அதில் இருக்குது. நீங்கள் இந்த தூபத்தை பயன்படுத்தின பிறகு குழந்தை பாக்கியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கடவுள் அருள் புரிகிறார் அப்படின்னு பாருங்கள். அகிலி தூபம் போட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த புகையில்
அந்த குழந்தை பேருக்கான ஒரு சக்தி கொடுக்குற வல்லமே இருக்கலாம். துகிலி தூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது துகிலி தூபம் போட்டிங்க அப்படின்னா குழந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு வந்து சின்ன சின்ன விட்டமின்ஸ் குறைபாலையோ இல்லைனா கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாலோ நோய்கள் ஏற்படலாம். இது போல் விஷயங்கள் வராமல் துகிலி தூபம் தடுக்கும் அப்படின்றாங்க. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் ஆயிலும் மென்மேலும் வளரும் அப்படின்றாங்க. துளசி தூபம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா துளசி வந்து பெருமாளின் அம்சம், லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தூபத்தை போட்டோம் அப்படின்னா துளசி தூபம் போட்டிங்க அப்படின்னா திருமண தடை நீங்கும். நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பொருளாதார பிரச்சனையோ தடைகள் இருந்துச்சு, அந்த தடைகள் சரியாகும். வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி தூபத்தால் இந்த அளவுக்கு மகிமை இருக்குன்னா உண்மைதான். அந்த துளசி தூபம் உங்கள் மனநிலையும் உங்கள் மைண்டையும் மாற்றி ஒரு நல்ல விஷயத்தையும் தெளிவான முடிவெடுக்கவும் உறுதுணையாக இருக்கும். ஸோ துளசி தூபம் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். தூதுவளை தூபம், தூதுவளையை நல்லா பொடியாக்கி அதை நெருப்பில் போட்டு அந்த புகை வீடு முழுதும் பரவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடவுள் உங்கள் மேலே கோபமாக இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், இந்த விஷயங்கள் குறையும். சாமி பாவத்துக்கு ஆளாகாதீங்க, சாமி கோபத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா. தூதுவளை தூபம் போட்டால் தெய்வம் நிந்தனைகளிலிருந்து விடுபடலாம். தெய்வ சாபங்கள், முன்னோர்களின் சாபங்கள் இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றாங்க. குலதெய்வம், நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கே வரும் அப்படின்றாங்க. இந்த தூதுவளை தூபம் போட்டால் இந்த அளவுக்கு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். வலம்புரி காய் தூபம், வலம்புரி காய் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வலம்புரி காய் தூபம் போட்டோம் அப்படின்னா 12 வகையான பூதகணங்களையும் நீக்க செய்வது, வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுக்கும் அப்படின்றாங்க. இந்த வலம்புரிக்காய் தூபத்தில் இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது. வெள்ளை குங்கிலியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளை வச்சு நீங்கள் தூபம் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது துர்சக்திகள், ஒரு தீய ஆன்மாக்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற விடாமல் நல்லது செய்யும்போது தடைகள் ஏற்படுத்தக்கூடிய தீய துர்சக்தி கொண்ட ஆன்மாக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மாக்களை விரட்ட இந்த தூபம் உறுதுணையாக இருக்கும். பெரும்பாலும் பேய் ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை குங்கிலியம் தூபத்தை போட்டு ஓட்டுவாங்க. இந்த தூபத்தை நீங்கள் வீட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு இடையூறும் துன்பங்களும் துயரங்களும் தரக்கூடிய அந்த ஆவிகளை விரட்டும் எல்லாமே இதுக்கு உண்டு. வெண்கடுகு தூபம், இந்த வெண்கடுகு தூபம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே யாராவது பகைமையோட உங்களை யாராவது எதிரி மாதிரியும் உங்களை அழிக்கணும் யாராவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் குறையும். அவங்களுக்கும் உங்களுக்கும் நட்புணர்வு அதிகரிக்கும், அன்பு அரவணைப்பு உண்டாகும் அப்படின்றாங்க. வெண்கடுகு தூபம் போட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும். வீட்டில் எந்த சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த வெண்கடுகு தூபம் குறைத்து நட்புறவையும் அன்பும் அரவணைப்பையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே வேணாம், வீட்டுக்குள்ளேயே நம்ம மேலே விரோதத்தோடனும் வெறுப்புடனும் இருக்காங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு தூபம் அதிலிருந்து வரக்கூடிய புகை அந்த தீய விஷயங்களையும் தீய எண்ணங்களையும் நம்ம மனதிலிருந்து எடுக்கும் அப்படின்றாங்க. ஒரு கெமிக்கல், அதாவது சாலிட் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து கேஸாக மாறும். இது வந்து சயின்ஸ். ஸோ சாலிட் உள்ளே போனாலும் லிக்விட் உள்ளே போனாலும் கேஸ் உள்ளே போனாலும் நமக்குள்ளே ஒரு வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன் ப்ரொடக்ஷன், அந்த ஹார்மோன் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் தூண்டிவிடும். ஸோ இந்த புகை உள்ளே போச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழிவாங்கும் உணர்வு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்கடுகு தூபம், இந்த நாய்க்கடுகு தூபம் போட்டால் நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா துரோகம் செய்யும் துரோகிகளை விட்டு நம்ம விலகுவோம் அப்படின்றாங்க. இது எப்படி சார் சாஸ்தியம் அப்படின்னா துரோகம் செய்யும் துரோகிகள் யாருன்னு நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுடைய கான்ஷியஸை இது இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் நாய்க்கடுகு தூபம் போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய துரோகிகள் யாரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மருதாணி விதையை தூபத்தில் போட்டு அந்த புகை வீடு முழுதும் பரவணும் அப்படின்னா மருதாணி வந்து லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பொருள். மேலும் செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரிகம் சம்பந்தமான ஏதாவது பாதிப்புகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் மருதாணி விதை தூபம் சரியாக்கிடும். மருதாணி விதை தூபம் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவித தீய சக்தியும், வீட்டுக்குள்ளே எந்தவித தீய சக்தியும் வராமல் இது தடுத்து நிறுத்திடும். கரிசலாங்கண்ணி தூபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கரிசலாங்கண்ணியை வந்து நல்லா பொடியாக்கி தூபத்தில் போட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிங்க அப்படின்னா மோட்சம் அடைந்த மகான்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றாங்க. வேப்பம்பட்டை தூபம், வேப்பம்பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை தூபத்தில் போட்டு அந்த புகை வீடு முழுவதும் காட்டினீங்க அப்படின்னா வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய பீடை தரித்திரம் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோம்பேறித்தனம், மூதேவி, இது போல் தவறான நெகட்டிவ் விஷயங்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னாரி வேர் தூபம், நன்னாரி வேர் தூபம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ராஜவசியம் உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யூன்யம் அதிகரிக்கும், பிரிந்திருந்தால் இவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நன்னாரி வேறு தூபம் போட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குடியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகவும் ராஜவசியம் ஏற்படும். மேலும் அவங்களுக்குள்ளே ஏதாவது
பிரிவினை இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டிவேர் தூபம் போட்டிங்க அப்படின்னா அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, தொட்ட காரியம் வெற்றி அடையும், நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறும். இந்த வெட்டிவேர் தூபத்தால் இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வெட்டிவேர் தூபத்தால் அந்த விஷயம் வெற்றி அடையவும் அந்த விஷயம் மென்மேலும் வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க. வேப்ப இலையை நல்லா பொடியாக்கி அது தூபத்தில் போட்டிங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. வேப்ப இலை வந்து பியூர் ஆன்டிபயோட்டிக், நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த கொசு நல்லா விரட்டும். இந்த தூபத்தை நம்ம பயன்படுத்துவது மூலம் அந்த புகையை நல்லா நம்ம முகர்வதன் மூலம் நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய்களிலிருந்து விடுதலையும் கிடைக்குது. மருதாணி இலை தூபம் போட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். மருதாணியை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து மிக வேகமாக நிறைவேறும் அப்படின்றாங்க. இதுவும் ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அதே போல் அந்த மருதாணி இலையை தூள் பண்ணி அந்த தூபத்தில் போட்டிங்க அப்படின்னா அதனால் உண்டாக புகை வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கும். மேலும் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. இதனால் கடன் தொல்லையிலிருந்து வெகுவாக மிக விரைவாக விடுபடலாம். மருதாணியில் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இருக்குது. அருகம்புல்லை நல்லா நிழலில் காய வச்சு அந்த பொடியை நீங்கள் தூபத்தில் போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குங்க. அருகம்புல் யாருக்கு பயன்படுத்துவாங்க, எந்த தெய்வத்துக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு உகந்தது. விநாயகரை நீங்கள் வணங்கணும் அப்படின்னா நீங்கள் அவருக்கு காணிக்கையாக ஒரு 3 அருகம்புல்லை தண்ணியில் வாஷ் பண்ணி நீங்கள் அவர் வச்சு அப்படியே மனப்பூர்வமாக விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் நீப்பார். சங்கட சதுர்த்தி என்று இதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த விநாயகருக்கு பிடித்த அருகம்புல்லை நல்லா பொடியாக்கி நெருப்பில் போட்டு அந்த புகை வீடு முழுவதும் பரவுற மாதிரி இந்த தூபம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் சரியாகும், ராகுகேது தோஷம் சரியாகும், சனி தோஷம் சரியாகும், திருமண தடை நீங்கும், தோஷ நிவர்த்திகள் ஏற்படும். இந்த அளவுக்கு அருகம்புல் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க. இந்த அருகம்புல் தூபம் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது. தூபத்தில் இத்தனை வகை இருக்குது. இந்த வகையில் நீங்கள் வீட்டில் என்ன வகை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி தூபம் போட்டு நான் சொன்ன நன்மைகள் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கா அப்படின்னும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.